எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 24ஆம் நாள். நம்ம ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலேருந்து 2ஆம் திருமொழியில் இருக்கிற பாசுரங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு 2ஆம் திருமொழி, நாச்சியார் திருமொழி 2ஆம் திருமொழியில் சீதைவாய் அமுதம் உண்டாய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 10ஆம் பாசுரத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய விளக்க உரையை பார்க்கலாம். சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சேற்றில் நீ சீதையேல். சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சேற்றில் நீ சீதையேல் என்று வீதிவாய் விளையாடும் மாய சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலார்கள் வாழ்வில்லி புத்தூர் மண்வேட்டு சித்தன்றன் கோதைவாய் தமிழ் வல்லவர் கூரை வின்றி வைகுந்தம் சேர்வரே. மறுபடியும் 2ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம் சீதை வாய் அமுதம் உண்டாயின்னு ஆரம்பிக்கக்கூடிய 10ஆவது பாசுரத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய விளக்க உரையை பார்க்கலாம். சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சேற்றில் நீ சீதையேல். சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சேற்றில் நீ சீதையேல் என்று வீதிவாய் விளையாடும் மாய சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலார்கள் வாழ்வில்லி புத்தூர் மண்வேட்டு சித்தன்றன் கோதைவாய் தமிழ் வல்லவ குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே. இந்த 10ஆவது பாசுரத்திலும் ராமாயணத்தை தான் உதாரணமாக காட்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். முதல் வரிய பார்த்தீங்கன்னா சீதைவாய் அமுதம் உண்டாய் என்கிறாள். அப்படின்னா கண்ணபிரானே நீ முன்பு ராமாவதாரம் எடுத்திருந்த போது சீதைவாயினுடைய அமுதத்தினை சீதைவாய் அமுதம் உண்டாய் என்கிறாள். இங்கே ஏன் ரொம்ப அந்யோன்யமான பதத்தை பயன்படுத்துகிறாள் என்றால் இறைவன் மீது இவளுக்கும் மாறாத காதல் இருக்கிறது. அதனாலதான விரதம் இருக்கிறாள். மார்கழி முழுவதும் நோன்பு இருந்தார்கள், தை முழுவதும் நோன்பு இருந்தாள், இப்போது பங்குனியிலும் நோன்பு இருக்கிறாள். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் சீதைவாய் அமுதம் உண்டாய் இந்த சொற்றொடரால இறைவன் இறைவியோடு கலந்திருந்த நிலைமையை இங்கே தனக்கும் வாய்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாள் ஆண்டாள் நாச்சியார். சீதைவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்கிறாள். அப்படின்னா அப்படிப்பட்ட அந்யோன்யமான எம்பெருமாட்டியோடு இருந்தவனே எங்கள் சிற்றிலையே நீ சிதைக்க கூடாது என்று சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அடுத்த வரிய பார்த்தீங்கன்னா வீதி வாய் விளையாடும் மாயர் சிறுமியர் என்கிறாள். இங்கே தான் ஆண்டாள் நாச்சியார் தான் பெரியாழ்வாருக்கு பிறந்து இங்கே சிறிவல்லிபுத்தூரில் வளர்ந்திருந்தாலும் தன்னை ஒரு ஆயர் குல பெண்ணாக கற்பனை செய்து இந்த பாசுரத்தை எழுதியிருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை மிக ஆதாரமாக விளங்கக்கூடியது. அது என்னவென்றால் வீதி வாய் விளையாடும் மாயர் சிறுமியர் என்கிறார். ஆண்டாள் எங்க ஆயர் குலத்துல சிறுமியா பிறந்தா? ஆயர் குலத்துக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இங்கே அதை பத்தி குறிப்பிடுறா. இவர் இங்கே அந்தனர் வீட்டு பெண்ணாக பிறந்தார் என்பதற்கும் அடுத்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது என்ன பார்த்தீங்கன்னா வேதவாய் தொழிலார்கள் வாழ் வெள்ளி புத்தூர் மண்விட்டு சித்தன்றன் என்கிறாள். வேதவாய் தொழிலாளர்கள் அப்படின்னா என்ன? வேதத்தையே வாயில் கொண்டவர்கள், அதாவது சதா சர்வகாலமும் மறையையே ஓதிக்கொண்டிருக்கின்ற அந்தணர்கள், வேதியர்கள் என்ற அர்த்தம்.
வேதவாய் தொழிலார்கள் வாழ்விள்ளி புத்தூர் மண்விட்டு சித்தன்றன் என்கிறாள். அதாவது அந்தனர் குலத்துல தலையாய ஒரு தலைவனாக விளங்கக்கூடிய பெரியாழ்வாரனுடைய அதாவது பெரியாழ்வார் விட்டு சித்தன் என்கிற பெரியாழ்வாரின் திருமகளாகிய தன்னை அந்த ஆண்டாள் நாச்சியார் தன்னை பத்தி இங்க சொல்கிறாள். முதல்ல சொன்னா தாங்கள் எல்லோரும் ஆயர் சிறுமிகள் என்று. இங்கே தான் வளர்ந்த குலத்தை பற்றி சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். வேதவாய் தொழிலாளர்கள் வாழ்வில்லி புத்தூர் மண்விட்டு சித்தன்றன் கோதை வாய் தமிழ் வல்லவர் குறை என்கிறாள். அவர் வேதத்தை எப்போதும் ஓதி இறைவனிடம் சென்று சேரக்கூடிய நெறியை காட்டுபவர் யாரு? பெரியாழ்வார். இங்கே ஆண்டாள் ஆகப்பட்டவள் எப்படி என்றால், தமிழ் பாடி எம்பெருமானுக்கு எம்பெருமானின் வைகுண்டத்திற்கு பரமபதத்திற்கே சென்று சேரக்கூடிய நிலைமையை தன்னுடைய தமிழ் பாசுரங்கள் வழியாகவே பெறலாம் என்று ஒரு அழகான விஷயத்தை இங்கே கூறுகிறார். அதனாலதான் கோதையின் தமிழ் எப்பொழுதுமே இறைவனுக்கு உகந்தது என்பார்கள். அதனால்தான் இறைவன் தனக்கு சரி ஆசனத்திற்கு ஒரு புலவரை தந்திருக்கின்றான். அதாவது ஆண்டாள் நாச்சியார்ங்கிற ஒரு பெரும் தமிழ் புலவரை தன்னுடைய சரி ஆசனத்திலேயே வீற்றிருக்கும்படி ஒரு நிலைமையை தந்திருக்கின்றான். இந்த பாடல் மூலம் ஆண்டாள் நாச்சியார் பாசுரங்கள் எவ்வளவு உசத்தி, தமிழ் எவ்வளவு உயர்வானது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். வேதவாய் தொழிலாளர்கள் வாழ்வில்லி புத்தூர் மண்விட்டு சித்தன்றன் கோதை வாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே என்கின்றாள். அதாவது இந்த பாசுரங்களை படிச்சாலே பரமபதத்திற்கே சென்று விடலாம், வேற எதையும் நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களை படிச்சாலே பரமபதத்திற்கே சென்று விடலாம் என்கின்றாள். திருவடிகள், அதாவது ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளை கோதையின் பாசுரங்கள் மட்டும் படித்தாலே போதும் பரமபதத்திற்கே சென்று விடலாம் என்கின்றாள். அவ்வளவு அழகான உயர்ந்த விஷயத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இந்த 10வது பாசுரம். இதோடு இந்த 2ஆம் திருமொழி, நாச்சியார் திருமொழியில் 2ஆம் திருமொழியினுடைய 10 பாசுரங்களையும் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு 3ஆம் திருமொழியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.